ஹலோ, கேன் காது கேட்குதா? ஓகே, கேட்குதுன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. கால் நடக்க முடியுது. எவ்வளோ தூரத்துக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுது, பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்றுது, இல்லை சம்திங் எல்ஸ் எதையோ ஒன்று பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா வண்டி நின்றுது. ஆனால் கால் நான் எதுன்னு அப்படி இல்லை. நடந்து பார்த்துட்டு சொல்கிறேன், எவ்வளோ கிலோமீட்டர்னாலும் நடக்கிறதுக்கு முடியுது. இது வரைக்கும் என்னால் நடந்துருக்கிறது அப்படின்னு என் கால் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் லாஸ்ட்டாக கூட என்ன இதுன்னு வெள்ளத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு காரால் என்ன இதுன்னு முடியல. ஆனால் காலால் முடிஞ்சிச்சு. அந்த கால் கொடுத்தானே, அந்த காலை நடக்க வச்சானே, அந்த காலை நடக்க வச்சதுக்கு, ஓட வச்சதுக்கு என்னைக்காவது நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போமா? என்னைக்காவது நன்றிடா, எனக்கு இப்படி கால் கிடச்சிருக்கு. எவ்வளோ பேர் என்ன கால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க அதை மைனஸாக நினைக்கல, அதை விட என்கிட்ட ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால அவங்களால ஒரு மூவ் பண்ணி போக முடியுது. இல்லை அப்படின்னா ஒருத்தருமே எல்லாமே இருந்தே சும்மாவே இழுத்து போதுட்டு தூங்கி 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 காலத்தை தள்ளுறேன். எனக்கு எல்லாமே கிடச்சும் இப்படி இவ்வளோ மோசமா, இவ்வளோ கொடுமையா அப்படின்னா எதுவுமே நதுன்னு இல்லாத ஒருத்தவங்கலாம் அப்போ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தாலுமே எனக்கு காலையே இல்லையே, எனக்கு கண்ணே இல்லையே, கை இப்படி இருக்கே, இவ்வளோ ஊருக்கு எல்லாமே கிடச்சும் கூட எனக்கு எதுவுமே இல்லை, இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு சாரி, நான் இவங்கன்னு பேசுறது எனக்கு இவங்களெல்லாம் அவ்வளோ கேரக்டருமே எனக்குள்ளே இருக்கிறது. என்னடா உங்களோட இன்னொரு சைடு கூடி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது என்னடா சொல்கிறது? அதுக்கு மேலே உங்களை நான் கிழிக்கணும் அப்படின்னா புதுசாக டிக்ஷனரி எழுதணும். அப்படி ஒரு வார்த்தையில் எனக்கு அந்த வார்த்தை உன்னை ஒரு சொருவுச்சுன்னா உன் காதில் அது உன் நெஞ்சு வழியாக வெளில வரும். அந்த மாதிரியான வார்த்தை என்னன்னு எழுதணுன்னு இருக்கு டிக்ஷனரியில். ஆனால் அப்படி எழுதி அப்படியே உன்னை நான் திட்டி மட்டுமானி திருந்திட போகிறேன். உனக்கு நடக்கிறது, உனக்கு கிடைக்கிற வார்னிங் இதெல்லாத்தையுமே தூசாக நினைக்கிறவன் உன்னால் அந்த வார்த்தை மட்டும் ஒன்று என்னதுன்னு குத்தி கிழிச்சிட போதான்னு தோணும். அதனாலேயே எவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறேன்னா அந்த எஃபோர்ட் போட்டும் என்ன. ஆனால் அப்படி விட்டு கொடுத்துட முடியல. ஏன்னா நாளைக்கு இந்த சமுதாயத்தில் தான் என்னோடய புள்ள வளர்ந்து வரணும். இல்லை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் தான் அவன் எல்லாத்தையும் பார்க்க போகிறான்னா அதை நான் சுத்தம் பண்ணிட்டு போல சாக்கடைக்குள்ளே நான் இறங்கி அந்த சாக்கடைக்கு க்ளீன் பண்ணேன்னா அதே நாற்றத்தில் தான் அவனுமே நாளைக்கு வருவான், வந்தாகணும். அதுதான் கட்டாயம். ஓகே, அடுத்த டியூட்டி இருக்கிறதுனால வார்த்தை வெளில வர மாட்டேங்குது. அந்த டியூட்டியை முடிச்ச டைம் இருந்தால் பேசுகிறேன்.